அனைவருக்கும் வணக்கம். புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவரையும் இங்கு சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பை எனக்கு அளித்த மினசோட்டா தமிழ் சங்கத்திற்கு இந்த நல்லதொரு வேளையிலே நான் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய கலையினுடைய அந்த ஒரு வீச்சா என்னன்னு தெரியல. தொடர்ச்சியாக இன்று நாங்கள் மழை இருக்குமோ, நம்ம ஒரு திறந்தவெளி நிலையத்தில் நம்ம நிகழ்ச்சியை தொடங்குறோமேன்னு அச்சப்பட்டு இருந்தோம். ஆனால் பாருங்க, சுற்றி நமக்கு குளிரூட்டி வைத்தது போல நமக்கு அவ்வளவு அழகாக இயற்கை ஒத்துழைத்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில ஒரு கேள்வியை இங்கே நான் கேட்க விரும்புகிறேன் தமிழ் மக்களிடத்துல. பரதநாட்டியம் என்று சொல்கிற பொழுது நம்மில் பலர், பெரும்பான்மையானவர்கள் தள்ளி நின்றுறோம் இல்லைங்களா? அது நமக்கு இல்லை போல் இருக்கு, வேற யாருக்கோ போல் இருக்கு என்று நாம் தள்ளி நின்றுறோம். அதற்கு முதன்மையான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த கலையில் இருக்கக்கூடிய அந்த செவ்வியல் வடிவம்னு சொல்றோம் இல்லையா, அதை நாம் பயிற்சி எடுத்துக்கொள்வதற்கான அந்த ஒரு காலத்தையும் அந்த நேரத்தையும் அதற்கான அந்த உடல் உழைப்பையும் நாம் செய்ய தவறுகிறோம். அது நம்மளது இல்லைன்னு சொல்லும்போது நாம் ஏன் ஒதுக்கி போனோம் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அதை நாம் இன்னி விட்டுவிடக்கூடாது. அந்த கலை நம்முடைய கலை. எப்படி நாம் கரகத்தை நாம் நம்முடைய கலையாக நினைக்கின்றோமோ, எப்படி பறையை நாம் நம்முடைய கலையாக நினைக்கின்றோமோ, ஒயிலாட்டத்தை நினைக்கின்றோமோ, சிலம்பத்தை நினைக்கின்றோமோ, அதை போலவே, அல்லது கை சிலம்பத்தை கூட நினைக்கின்றோமோ, அதை போலவே பரதநாட்டியத்தையும் தமிழர்களே தயவு கூர்ந்து சொல்கிறேன், உங்கள் ரத்தத்தில் இருக்கின்றது. அதை விட்டுவிடாதீர்கள். அது உங்கள் ரத்தத்தில் இருக்கின்றது. இங்கு ஒரு ஆய்வு நிகழ்த்தப்பட்டது தமிழ்நாட்டிலே. பரதநாட்டியம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த செவ்வியல் வடிவமான அந்த கலை என்பது தமிழர்களுக்கு சொந்தம் இல்லையா? ஒரு காலகட்டத்தில் ஒரு ஆய்வு நிகழ்த்தப்பட்டது. அந்த ஆய்வினுடைய ஆள் யாருன்றது இப்போ அவசியம் இல்லை. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பரதநாட்டியத்தில் இருக்கக்கூடிய அந்த கை முத்திரைகள் இருக்கிறது இல்லையா, அந்த முத்திரைகளை வடநாட்டு நடன முத்திரைகளோடு ஒப்பிட்டு, இது வட மாநிலத்திலிருந்து நமக்கு வந்தது, குறிப்பாக சொல்ல போனா காஷ்மீர்ல இருந்து நமக்கு வந்தது, நமக்கு கையளிக்கப்பட்டது என்பது போல ஒரு ஆய்வு முடிவினை தமிழகத்திலே ஒரு பிரபல நாட்டிய கலைஞர், இன்றும் அவர் பிரபலமாகத்தான் இருக்கிறார், அவருடைய நாட்டிய கலைஞருடைய ஆய்வினுடைய முடிவு இது. இதை நாம் ஏற்றுக்கொள்ள போகிறோமா? சிந்தித்து பார்க்கணும் மக்களே. நம்முடைய தமிழர்களுடைய செவ்வியல் வடிவம் தான் அதுன்றதுக்கான உண்மையான ஒப்பீடை இன்று நாம் பார்க்க வருகிறோம். சரிங்களா? அதாவது எந்த ஒரு ஆட்ட வடிவமாக இருந்தாலும் அதுக்கு அடிப்படையாக இருப்பது என்னது? ரிதம்னு சொல்லக்கூடிய தாளம் இல்லையா? அந்த தாளம்ன்ற சொல்லினுடைய அந்த வேர்ச்சொல் என்ன தெரியுமா? தாழ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம பாதத்தை தான் குறிக்கும். அப்போ ஒரு ஆய்வை மேற்கொண்டு இரண்டு ஆடற்கலைகளை நம்ம ஒப்பீடு செய்கிறோம் சொன்னா, கை முத்திரைகளை ஒப்பிடணுமா, காலினுடைய நிலைகளை ஒப்பிடணுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. சோ நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, கால் அடைவுகள், அதாவது ஒரு நிலையிலிருந்து ஒரு நிலையையோ அல்லது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தையோ அடைவது என்பது அந்த அடைவு என்ற சொல். சரிதானா? அந்த சொல்ல காலடி வைப்பு முறைகளை ஒவ்வொரு நம்மளுடைய தமிழக நாட்டுப்புற கலைகள்ல இந்த பரதத்தினுடைய செம்மைப்படுத்தப்பட்ட அந்த அடைவுகள் எப்படி உள்ளுக்குள்ள காண கிடக்கிறது என்பதை நாம் இப்ப பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? முதலாவதாக பரதத்துல ஒரு அடைவை இங்கு நம்மளுடைய பிள்ளைகள் ஆடி காட்டுவாங்க. அந்த அடைவையில் இருக்கக்கூடிய கால் வைப்பு முறைகளை கவனமாக உற்று நோக்க நான் வேண்டுகிறேன். அதன் பிறகு நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய இப்போ காலச்சூழலுக்காக நம்ம 4 நாட்டுப்புற கலைகள் எடுத்திருக்கோம். அதாவது கரகத்தை எடுத்திருக்கோம், ஒயிலாட்டத்தை எடுத்திருக்கோம், அப்புறம் சிலம்பாட்டத்தை எடுத்திருக்கோம், பறையும் எடுத்திருக்கோம். இதுல சிலம்பம் தான் மிக முக்கியமானது. ஏன்னு சொல்ல போனா, ஆட்ட வகைகள் கூட பாத்தீங்கன்னா பிற்காலத்தியது. சிலம்பம் என்பது எனப்படுவது நம்முடைய தற்காப்புக்காக உருவாக்கப்பட்டது. நம்ம முதல்ல இருந்த கையில இருக்க கம்பு எடுத்து நம்மளுடைய விலங்குகள் இருந்து நம்மளுடைய உடைமைகளையோ அல்லது நம்மளுடைய உயிரையோ காப்பாற்றிக் கொள்வதற்காக நாம் பயன்படுத்திய அந்த பாதுகாப்பு கருவி. அந்த கருவியை வைத்து நாம் செய்யக்கூடிய அடைவுகள் கூட பாரதத்தில் இருக்கக்கூடிய அந்த இதுக்கு ஒப்பீடாக இருப்பது என்பது தமிழர்களுக்கே மிக பெருமை. கொஞ்சம் காலரை தூக்கி விட்டு தான் சொல்லிக்கோங்களேன் என்ன இருக்கு. ஆகையினால இந்த ஒவ்வொரு அடைவையும் நாம் இப்போ பார்ப்போம். முதலாவதாக பரதத்தில் இருக்கக்கூடிய தட்டடைவை நாம் பார்ப்போம். இந்த தட்டடைவு என்ற சொல்லு நான் சொல்றேன். அடைவு எனப்படுவது பொதுவான சொல், ஆங்கிலத்தில் ஸ்டெப்ஸ் சொல்றோம் இல்லையா, அதற்கான பொதுவான சொல். பரதம் பாத்தீங்கன்னா காலை தரையில இப்படி தட்டி
ஆடுவதனால அது வந்து தட்டடைவு என்று இருக்குது. சரிதானா? இப்ப அந்த தட்டடைவினுடைய நிலைகளை நம்முடைய மாணவர்கள் வந்து ஆடி காட்டுவாங்க. இதனை செய்து காட்டுவதற்காக நம்முடைய இருப்பவர்கள் இருவர். ஒருவர் நம்முடைய தம்பி நிர்மல் அவர்கள், அடுத்ததாக நம்முடைய தங்கை த்ரிஷா அவர்கள். இருவரும் இங்கே வந்திருக்கிறார்கள். மகிழ்ச்சி. முதலாவதாக தட்டடை. 1 2 3 4. தைய தையும் தைய தையி தைய தையும் தைய தையி தைய தையும் தைய தையி தைய தையும் தைய தையி. நன்றி நன்றி. இப்ப காலை வந்து தரையில தட்டி தட்டி ஆடுவதனால் இது வந்து தட்டடைவு. இதனுடைய ஒப்பீட்டடைவுகளை அடுத்தடுத்த நாட்டுப்புற கலைகளை பார்க்கலாம். மிக்க நன்றி. நீங்க காத்திருக்கலாம். முதலாவதாக சிலர் கேட்டுக்கொண்டதை போல கரகத்தை பார்த்துக் கொள்வோம். சரிதா? வாங்க. யாராவது கண்டுபிடிச்சிங்களா எங்க இருந்ததுன்னு தட்டடைவு? யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அம்மா அம்மா சொல்லுங்க. ஆரம்பிக்கும் போது மகிழ்ச்சி. இவங்க தொடக்கத்துல வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைய காலகட்டத்தில் தான் நம்ம வந்து இதுல கரகத்துல 2 உண்டு. சக்தி கரகம், ஆட்ட கரகம் என்று. சக்தி கரகம்னா நம்மளுடைய கோயில்ல அம்மன் கோயில் முன்னாடி நம்ம முளைப்பாரிலாம் இருக்கு இல்லையா, நம்முடைய விதைகள் எல்லாத்தையும் தலையில வச்சு எடுத்துட்டு போவாங்க ஊர்வலமா. இப்ப ஆட்டக்கரகம் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஆடினது போருக்கு போன நம்முடைய ஆடவர்கள் தான். எப்படின்னா, வாகை சூடி வென்று நம்முடைய மன்னவன் வருவானா, அவர்களுக்கு முன்பாக கத்தியும் கேடயமும் தான். இப்ப அவங்க ஆடினாங்க இல்லையா கைகள், அது வந்து பாத்தீங்கன்னா வலது கையில கத்தியை பிடிச்சுக்கிட்டு இடது கையில கேடயம் வைத்திருப்பது போலதான் இருக்கும். இப்படி வச்சு ஆடி முன்னாடி வராங்க. அவங்க 4 முறை வராங்க. அப்படிதான் அவர்களுக்கு முன்னாடி ஆடி வந்திருக்காங்க. பிற்காலத்துல அது வந்து ரசிக்கும்படியாக ஒரு நாட்டிய வடிவமாக மாறி இருக்கிறது தான் நம்மளுடைய வரலாறு சொல்லுது. இப்ப இதுல அவங்க இன்னொரு முறை ஆடி காட்டுங்க. முதல்ல முன்னாடி ஏறி வந்தாங்களா, ஒரு 8 முறை வந்தாங்களா, வந்த பிறகு இந்த பக்கம் திரும்பி பண்ணாங்க இல்லையா காலு, அந்த கால்களை விட்டு பாருங்க. அதே தையா தையும் சொல்லக்கூடிய அந்த அளவை வேகமா போடுறாங்க. சரிதானா? இன்னொரு முறை பார்த்துருவோமா தெளிவுக்காக? தயார். மகிழ்ச்சி. இப்பொழுது கரகம் நமக்காக ஆடி காட்டியவர் இருவர். ஐயா வேல்முருகன் ஐயா அவர்கள், அம்மையார் விஜயலட்சுமி அவர்கள். நன்றி. காத்திருங்கள். அடுத்ததாக ஒயிலாட்டம். இதுல யாராவது சொல்ல முடியுமா எங்க இருந்ததுன்னு? நிகழ்ச்சியின் முடிவில் யாராவது சரியா சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பரிசு காத்திருக்கிறது. அதையும் சொல்லிடுறேன். சொல்லுங்க. மிக்க மகிழ்ச்சி. கைத்தட்டல் கொடுங்க அவர்களுக்கு. மிக்க மகிழ்ச்சி. சிறப்பு சிறப்பு சிறப்பு. மகிழ்ச்சி. இன்னொரு முறை பார்த்துடலாமா? அதாவது அம்மா வந்து ஆடி காமிச்சாங்க. இங்க இருந்து
இப்படி ஆடி இந்த நிலையில் என்ன பண்றாங்க? நான் நேரா வச்சு ஆடி காமிச்சேன்னா இப்படிதான் பின்னாடி நகர்ந்து போகிற பொழுது அதே தட்டடைவை தான் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இன்னொரு முறை பார்க்கலாமா? சரி. மிக்க நன்றி. நன்றி. அடுத்ததாக பறையாட்டம். பறையை நமக்காக நிகழ்த்த இங்கே இருவர் வந்திருக்கிறார்கள். ஒருவர் தம்பி தீரஜ் அவர்கள், இன்னொருவர் அம்மையார் பிரசன்னா அவர்கள். அதாவது பறையில இது முடிவு அடியாக வரக்கூடியது. எங்களோட ஆசன் அப்படி சொல்லி கொடுத்தாங்க, முடிவு அடியாக வரக்கூடியது. இதுல வந்தீங்கன்னா சொற்கட்டு வந்து தாக்கு தக்கு தக்குத்த தக்கு குத்த குத்த குத்தன்னு வரும். பாத்தீங்கன்னா தாக்கு தக்கு தக்குத்த தக்கு குத்த 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 தக்கு குத்த 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 கு தாக்கு தாக்கு தக்கு தக்குத்த தக்கு குத்த 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 தக்கு குத்த 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 கு தாக்கு தாக்கு தக்கு தக்குத்த கு தாக்கு தக்கு குத்த 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 கு தாக்கு தக்கு குத்த 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 கு 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 கு தக்கு குத்த 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 கு ஆடு முடிக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் தாக்கு தாக்கு தக்கு தக்கு செய்யறோமா? என்ன செய்யறோம்? தெளிவா இருக்கா? மகிழ்ச்சி. அப்போ திரும்ப திரும்ப சொல்லிக்கோங்க, பரதம் தமிழர் கலையே. அடுத்ததாக சிலம்பம். நன்றி. சிலம்பத்தை இங்கே நிகழ்த்தி காட்டுவதற்காக இருவர் இருக்கிறார்கள். ஒருவர் ஐயா ராம் அவர்கள், இன்னொருவர் தம்பி ஆதித்யா அவர்கள். இது நல்லா வணங்கிக்குங்க. இது வந்து ஒரு போர்க்கலை, ஆடற்கலை அல்ல. போர்க்கலைன்னு சொல்லும் பொழுது அதுல ரொம்ப நுணுகி நுணுகி பார்க்கிற பொழுதுதான் அந்த அடைவுகள் காண கிடக்கிறது. இதுல இருவர் ஆட போகிறாங்க. அவங்களுடைய நேர் எதிரியாக அவர்கள் பாவித்து ஆட போகிறாங்க. அதுல ஒருவர் இன்னொருவரை பயமூர்த்துவதற்காக, அவர்களை அச்சப்படுத்துவதற்காக ஒரு நிலையிலிருந்து வேகமா குத்துறா மாதிரி ஓடி போவாங்க. போகிற பொழுது பார்த்தீங்கன்னா அவருடைய கால்கள் வைக்கும் முறை தட்டடைவுக்கான அந்த ஒப்பீடாக அமைவதை நம்மளால் பார்க்க முடியுது. நல்லா கூர்ந்து கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தொடங்கலாம் தம்பி. கவனிச்சிங்களா? வேற யாராவது கண்டுபிடிச்சிங்களா? இது எங்க இருக்கு? இன்னொரு முறை பார்ப்போமா? இன்னொரு முறை பார்ப்போமா? சரி, நம்முடைய நிகழ்ச்சிகள் தொடர்கிறது. சிலம்பத்தில் தட்டடைவை பார்த்து கொண்டிருந்தோம். அந்த வகையில இருவர் நமக்கு செய்து காட்ட இருக்கிறாங்க. தள்ளி இருந்தாலும் கொஞ்சம் உற்று பாருங்க. அவருடைய கால் வைப்பு முறைகள் நமக்கு மிக முக்கியம். அதாவது ஒருவர் இன்னொருவரை பயமுறுத்துவதற்காக குத்த முனைகிற பொழுது, தன்னுடைய சிலம்பத்தை வைத்து குத்த முனைகிற பொழுது, கால்கள் வைக்கிற பொழுது அவர்கள் வந்து பயமுறுத்துவதற்காக என்பதாக அவர்கள் முன்னேறி போறாங்க. அந்த நிலையில பார்க்கிற பொழுது தட்டடைவு காண கிடைக்கிறது. தொடரலாம்.
அடுத்த அடைவாக நாம் பார்க்க இருப்பது தட்டி. அதேதான் ஒண்டி நிலையில பண்றாங்க, இவங்க அரை மண்டியில பண்றாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். பார்ப்போமா? சிறப்பு சிறப்பு. இன்னொரு முறை. ரொம்ப அழகா ஆடுனீங்க. இன்னொரு முறை. பெரடி எடுங்க ஐயா. சிறப்பு சிறப்பு. அழகு அழகு அழகு. கை தட்டி உற்சாகப்படுத்துங்க மக்களே. சிறப்பு சிறப்பு. அழகு அழகு. அப்படி. சிறப்பு சிறப்பு. மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. மிக நன்றி. வந்துருங்க. துள்ளல் அடைவை பார்க்கிறோம். பாய்தல்ன்றது ஒரு இடத்துல இருந்து முன்னேறி செல்வது அல்லது பின்னாடி பாய்வது. பரதத்துல பின்னாடி பாய்வதல்ல. ஆனால் சிலம்பத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க இந்த காலை தட்டி முன்னாடி தாண்டி வந்தாங்க. அதே போலவே பின்னாடி திரும்பி விரல் எடுத்தும் முன்னாடி பாய்ந்து வந்தாங்க. சரிதானா? ஆக 2 முறையா பண்றாங்க சிலம்பத்துல. பரதத்துல துள்ளல் பார்த்தீங்கன்னா நாம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே கால்களை மடித்து துள்ளுவது. சரிதானா? அதை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு அடவை இப்போ செய்வாங்க. பாருங்க. Ready? 3, 2, 1, start. Tei, yum, ta, 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 tei, tei, ta, tei, tei, ta, tei, yum, ta, 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 tei, tei, ta, tei, tei, ta. நன்றி 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 நன்றி. மிக்க நன்றி. முன்னரே சொன்ன போல கரகத்துல துள்ளல் இல்ல. சரிதானா? சரிதானுங்களா? நன்றி. அடுத்ததாக பறை. ஒயில் இருக்கா? ஒயில் இல்லை. பறை வாங்க. சரி. மிக மகிழ்ச்சி. இதுல வரையை பொறுத்த வரைக்கும் முழுதாக கால்களை மடித்து துள்ளல்னா கூட அங்க இடத்துல இருந்து இப்படி தாவி குதிக்கிறாங்க. இதை இன்னொரு ஒப்பீடாக கூட நம்ம கருத முடியும். குதித்து மட்டடைவன் சொன்னோம் இல்லையா? கால்களை அப்படி கொண்டு போனோம் இல்லையா? அந்த நிலையை அவங்களும் செய்யறாங்க. தாவி 1, 2 பிறகு நாட்டி வைத்துதான் தாவுறாங்க. அப்படிதான் செய்றீங்கயா? சிறப்பு. இன்னொரு முறை பார்க்கலாமா? பறை மட்டும் எனக்கு இன்னொரு முறை கேட்டுக்கிட்டே இருக்கு. நன்றி நன்றி. சிலம்பத்தை பொறுத்த வரைக்கும் போர் பயிற்சி கலைன்னு சொல்றதால ஒருவர் இன்னொருவருடைய கணுக்கால்களை எய்ம் பண்ணி கால்களை கம்பை வச்சு சுழற்றி அடிக்க வருகிற பொழுது அதிலிருந்து ஒட்டுமொத்தமாக தப்பிக்க அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து துள்ளி செய்யக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அதை நீங்க இப்போ பாருங்க.
அடுத்ததாக பரதத்தில் மண்டி அடைவது. நாம் பரதத்தினுடைய இயல்பான நிலைன்னு சொல்லக்கூடிய இந்த அரை மண்டி இல்லையா, முழு மண்டின்றது இந்த நிலை, முழு மண்டி. இந்த நிலையை பயன்படுத்தி செய்யக்கூடிய அடைவுகள் எல்லாமே மண்டி அடைவுன்னு சொல்லப்படுது. இதுலேயே மண்டி சறுக்கல் அல்லது இன்னொரு மண்டி அடைவில் இன்னொரு வேரியேஷன் பார்த்தோம்னா இந்த இடத்துல இருந்து இப்படி காலை வைத்து திரும்பி நிற்பது, அதே போல இந்த இடத்துல இருந்து இப்படி காலை வைத்து திரும்பி நிற்பது. சரிதானா? இந்த இரண்டு நிலைகளையும் இப்போ நம்ம ஒப்பீடாக பார்க்கலாம். தக்க தக்கிட்ட தக்க தக்கி தக்க தக்கி four times, right? Ready? 3, 2, 1, start. Takka takkita 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 takka takkita. நன்றி. நன்றி. அடுத்ததாக கரகத்தை பார்க்க போறோம். கரகத்தை பொறுத்த வரைக்கும் துள்ளல் எப்படி இல்லையோ அதே போலவே உட்கார்ந்து நம்ம குதிக்கக்கூடிய அந்த நிலையும் இல்லை. ஆனால் அந்த நிலைக்கு போறாங்க இல்லையா, அந்த மண்டி முழு மண்டி நிலைக்கு போய் எந்து கால்களை வச்சு இப்படி வைத்து ஆடக்கூடிய ஒரு நிலையாக பார்க்க போறோம். சரிதானா? சொல்லாமா? இன்னொரு முறை பார்த்துடலாமா? சிறப்பு, மிக்க நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக ஒயிலாட்டம். பாடலோட பார்த்துருவோமா? ஆடுவோமே பள்ளு பாடுவோமே தமிழ் ஆட்சியில் மாட்டியில் கொடுவோமே கோடுயில் வெங்கட குன்றம் முதல் நல்ல கோரி மட்டும் தமிழ் கோலங்கண்டே. தொடங்கிறோம், மறுபடியும் தொடங்க. நான் ஆடிடுவா? அது வீட்டில் நாங்களாம் வேகமா ஆடிய பழகிட்டோம். எங்களை போய் நீங்க ஸ்லோவா ஆடலாமா? யாரு நாங்க? அடுத்ததாக பாறையில் மண்டி அடைவது.
இப்பொழுது நாம் சிலம்பத்தில் இருக்கக்கூடிய மண்டையடைவினை பார்க்க போகிறோம். சிலம்பத்தை பொறுத்த வரைக்கும் எதிராளனுடைய கணுக்கால்களை அடிப்பதற்காக முன்னாடி இருக்கக்கூடிய எதிரியானவன் கீழே உட்கார்ந்து தரையோட தரையா தன்னுடைய தலையை சுற்றி அவன் வந்து தன்னுடைய வீச்சை செய்து கொண்டு வருகிற நேரத்தில் மண்டி அடைவை நம்ம பார்க்க முடியுது. பார்ப்போம். மிக்க நன்றி. அடைப்புகளுடைய அணிவகுப்பு என்று தொடங்கிய இந்த ஒரு நிகழ்வு அதனோட மைய நோக்கம் பரதம். நிச்சயமாக இன்று மட்டுமல்ல என்றும் தமிழர் கலை மட்டுமே. அதை நாம் வந்து கைவிடக் கூடாது என்பதற்கான ஒரு சின்ன ஒரு தொடக்க நிகழ்வு தான். இப்போ இங்க ஆடி காட்டுற நாங்க எல்லாருமே, என் உட்பட நாங்க எல்லாருமே கருவிகள் தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவோம் பரதம் யார் கலைன்னா தமிழர் கலைன்னு சொல்லுவோம். சூரியன் விழும் திசை எது? கிழக்கு. ஆனா எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? யூ நீட் a compass, right? கரெக்ட். அப்படிப்பட்ட ஒரு காம்பஸை போல ஒரு ஆய்வு தான் என்னை ஈண்டெடுத்தவர்களுடைய ஆய்வு. என்னுடைய தந்தையார் திரு முனைவர் கலைக்கோ பா ராசா அவர்களுடைய ஆய்வினுடைய அந்த ஒப்பீடுகளைத்தான் இப்பொழுது நாம் நேர்முகமாக இங்கே பார்த்தோம். இந்த நிலையிலே அந்த மனுஷனை நான் நினைச்சு பார்க்கிறேன். நான் படிச்ச நிறைய ஐயா சொன்னாங்க பிஎஸ்சி வரைக்கும் வந்த மேத்தமேட்டிக்ஸ்ல, ஆனா அது என்னை கூட்டிட்டு வரல அமெரிக்காவுக்கு. நான் கற்ற கலையானது என் உடலில் ஊறிய அந்த ரத்தத்தில் ஊறி இருக்கக்கூடிய அந்த கலையானது என்னை கூட்டிட்டு வந்து இந்த மேடையில் நிறுத்துச்சு. இந்த ஒரு மிக நன்றி. இந்த ஒரு நிலையை நான் யோசிச்சு பார்க்கும் பொழுது கற்றோரை காமுறுவர்னு ஒரு வார்த்தை உண்டு. அப்படி நம்முடைய பறைன்றது நம்முடைய ஆதிக்கலை எல்லாத்துக்கும் வேறு, அதுதான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசான் இங்க வந்திருக்கிறாங்க. எதுக்காக இதை சொல்றோம்னா, வேலுவாசன் ஐயா இங்க வந்திருக்காங்க. எதுக்காக சொல்றோம்னா, மினசோட்டா தமிழ் சங்கமானது ஒரு செயலை செய்யணும்னு சொன்னா சும்மா மேலோட்டமா செய்யறது இல்லை, சரிதானா? எங்கேயோ இருக்கிறாங்க உலகினுடைய அடுத்த திசையில. நான் இந்தியாவில இருந்து வந்திருக்கேன்னா உலகினுடைய அடுத்த பக்கத்துல இருக்கீங்க நீங்க. ஆனா உங்களுடைய எண்ணம் எல்லாம் ரொம்ப நெருங்கி இருக்குது. தமிழகத்தில் கூட இந்த ஒரு ரிசப்ஷன் எங்களுக்கு இருந்ததா அப்படின்னு சொன்னா மிக குறைவுதான். ஆனா புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எங்கு பிறப்பினும் தமிழனே என்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு இருப்பது என்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த வாய்ப்பினை, நல்லது வாய்ப்பினை எனக்கு அளித்த மினசோட்டா தமிழ் சங்கம் அனைவருக்கும், இந்த நல்ல வேளையிலே பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த நல்ல வேளையிலே நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக ஐயா தலைவர் சச்சிதானந்தா அவர்களுக்கும் என்னுடைய மிக தாழ்மையான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க